ஹலோ மக்களே, பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமமாக பார்க்கல வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ராஜி, ஏன்னா நம்ம எப்படியாச்சும் வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ கதிருக்கு ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு இல்லையா? என்ன சுச்சுவேஷன்னா, அவங்களுடைய அப்பா பணத்தை கேட்டிருக்காங்க. அந்த பணத்தை வேறு வந்து அவங்க கொடுக்கணும், எப்படி ரெடி பண்ணி கொடுப்பான் அப்படின்ட்டு பல கேள்விகள் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன ஹெல்ப் பண்ணுறது, அப்பா கிட்ட கேட்கலாமா அப்படின்னு கதிர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த கதிர் இருந்துட்டு வேண்டா ராஜி அப்படின்றாங்க. முதல்ல வந்து சரி உன் அப்பா கிட்ட பணம் கேட்கலாமான்னு, சரி நான் கேட்குறேன்னு வாங்க, சும்மா சொன்னேன், நானும் அதுவும் அப்பா கிட்ட பணம் வாங்குறதாவது அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க. ஏன் வாங்கினேன், என்ன வேண்டாம், சத்தியமான பணம்லாம் வாங்க மாட்டேன், இது என்னோட விஷயம், நான் பார்த்துக்கிறேன்றாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் உன் அப்பா பணம் கேட்டது தப்பு தானே, மாமா இப்படி கேட்பாங்கன்னு நினைக்கலன்றாங்க. ஆனால் இந்த இடத்துல என் அப்பா வரதுன்னா அதை கேட்டிருக்க மாட்டாருன்னுவாங்க. ஆனால் கதிர் வந்து அந்த இடத்துல தான் அப்பா விட்டு கொடுக்காம என் அப்பா அப்படியெல்லாம் கிடையாதுன்றாங்க. ஏதோ நானும் சில வார்த்தைகளை விட்டுட்டேன், அதனால தான் என் அப்பா அப்படி பணம் கேட்டாங்க. இந்த இடத்துல கூட உன் அப்பா விட்டு கொடுக்க மாட்டேன்ல, என் அப்பா எப்பவுமே ஹீரோ அப்படின்ற மாதிரி பாண்டியை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க கதிர். அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.